தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்காங்க அப்படின்னு. அதனால நாங்க அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்துல நான் உறுதியா சொல்றேங்க. அதுதான். அதனால ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற அந்த மாபெரும் வெற்றி மாநாட்டுல மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அன்னைக்கு அதை பற்றி தெளிவான அறிவிப்பு வரும் என்பதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் சினிமாவோட புரட்சிகரமா நடிச்சுட்டா மக்கள் மனசுல இடம் பிடிச்சா அவர் மிகப்பெரிய லெவல்ல அரசியல் சாதிச்சாரு. ஆமாங்க. இப்ப அதே மாதிரிதான் விஜயகாந்தும் வர்றாரு, விஜயும் வர்றாரு. நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல பல கட்சி வச்சுட்டா நீங்க உட்பட நேற்று கூட மலையில் காளான் கூட நீங்க பேசுறீங்க. இது எதனால புரட்சி கலைஞர் ஏத்துக்கிட்ட மக்கள் ஏன் விஜய் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே. எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தினதே கிடையாது. நீங்களா எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் போட்டு சொல்றீங்க. அப்படி கிடையாது. சரி, அது ஏன் விஜய் ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல நான் கேக்குறது விஜயகாந்த் புரட்சிகரமா நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்தாரு. அதே போலதான் இப்ப விஜயம் வர்றாரு. இப்ப விஜய் மட்டும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? யார் நாங்க ஒண்ணும் எதிர்க்கவே இல்லையே. எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஏன் எதிர்பார்க்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. அவரு எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்ப புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க. ஏன் நான் விஜய தான் சொல்றேன், நீங்க ஒற்றை பார்வையில பாக்குறீங்க? அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து கிடையாது. சினிமால நடிச்சவர் தானே. நான் சொல்லல அந்த வார்த்தை, யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது. அதனால சினிமாவில் நடித்தவர்கள் அது யாராக இருந்தாலும், புரட்சி தலைவரா இருக்கட்டும், புரட்சி கலைஞரா இருக்கட்டும், அப்படி ஒரு சொல்லுவாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் நாங்க எங்கேயும் பயன்படுத்துவதும் இல்லை, பயன்படுத்த போவதும் இல்லை. புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதனால சினிமாவில் நடித்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அவங்க ஆற்றிய பணி, உதவி அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். நீங்க பழனியில பேசுறீங்க, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவெல்லாம் தலைவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படி கிடையாது. இல்ல, பொதுவாகவே நான் சொல்றேங்க, கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு 28 லட்சம் பேர் அங்க கூடி இன்னைக்கும் சரித்திர சாதனை மதுரையில நடந்ததுங்க. அதுக்கு அடுத்து வந்த எல்லா மாநாடுகளுமே நீங்க பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு தலைமை அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றதற்கான இலக்கு கேப்டன். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், தலைவர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது அன்னைக்கு சிவாஜி ஐயாவுடைய டெத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அவரோட ஆளுமையை. ஒரு தலைவர் என்பவர் அந்த மாதிரி ஆளுமை மிக்கவரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட அந்த வார்த்தைகளுக்கான சொல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல விஜய் எங்க போனாலும் அவர் தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அவருடைய செல்வாக்கு அவருக்கு இன்னும் குறையல. இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட முன்னேற்றம் விஜய் எங்க தம்பி, அவர் என் மகன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அடுத்த கூட்டங்கள்ல நீங்க போய் விஜயனுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போது ஒரு மக்கள் மனசுல உங்களுக்கு விஜய்க்கு எதிர்ப்பான ஆளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நாங்க எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன சொல்லின்னு தெளிவா இப்ப சொல்றேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து இல்லை. கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் மொத்தம் பண்ணது விஜய் தான். அதே மாதிரி கேப்டனும் எஸ்ஏசி அவர்களும் இணைந்து 17 திரைப்படங்கள் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்னையில நம்ம வீட்டு பக்கத்துலதான் சின்ன வயசுல இருந்து விஜய் பிறந்தார், வளர்ந்தார், சாலி கிராமத்துல. இது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், என்னைக்கும் விஜய் எங்க வீட்டு பையன். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் கேப்டன் மாதிரி அரசியலிலும் சினிமாவில் சாதித்தது போல சாதிக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். அதனால விஜய்க்கு நாங்க எதிர்ப்பு சொன்னோம் அப்படி கிடையவே கிடையாது. he should prove himself, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் முதலில்
அந்த இடத்திலேயே 41 பலி உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுங்க தமிழக மக்கள் மட்டும் இல்ல, எல்லார் மனசிலும் நீங்காத ஒரு வடுவா இருக்கு. அதனால அவருக்கு குட் அட்வைஸ் தான் நாங்க பண்ணியிருக்கோம். அதனால வரட்டும், களத்துக்கு வரட்டும், அவர் பணிகளை சிறப்பாக ஆற்றட்டும், அவர் அரசியலில் தன்னை நிரூபிக்கட்டும் தான் நான் சொல்றேன். கொடைக்கானல் பூமியாம் பின்னாடி மக்களை நேரடியா சந்திக்காம ஒரு ஹோட்டல்ல வந்து சந்திக்கிறாரு ஒரு தலைவர். அதை பத்தி உங்களுக்கு நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். வேற கொஸ்டின் கேளுங்க. கொடைக்கானல் பூமி மாறிடுச்சு, இது தமிழ்நாடு ரொம்ப சட்டவிரோத விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து டிஎம்கேயோட வந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அது அப்படி கிடையாது. கொலைக்கார பூமி அப்படின்னா நாளைக்கு கூட நாங்க ராமேஸ்வரம் போறோம். ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் போகும்போது படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தினம்தோறும் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான படுகொலைகள், செயின் ஸ்நாச்சிங், பட்டப்பகல்ல கற்பழிப்புகள், சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் சார்பாக நாங்க பேசும் இடத்துல அத்தனை இடத்திலும் தமிழக அரசுக்கு அவங்க கவனத்துக்கு நாங்க அதை கொண்டு போறோம். நாளைக்கு நாங்க யாரோட கூட்டணி அமைக்க போறோம், எங்க கூட்டணி பிறகு அந்த கூட்டணி எப்படி இருக்கும், வருகின்ற தேர்தலுக்கு பிறகு எங்க கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்யும், வருகாலத்தை எப்படி உருவாக்கணும் என்பதுதான் எங்களோட சிந்தனை. அதனாலதான் நான் என்னோட மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அதனால் எனிதிங் கேன் சேஞ்ச் அட் எனி டைம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. நிச்சயமாக நாங்க அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும். அதுல நிச்சயமாக தேமுதிகவினுடைய ஆலோசனைகளும் பங்கும் நிச்சயம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, எல்லா இடத்திலும் இப்படி இந்த முறை 26 தேர்தலில் கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக எங்களுக்குன்னு கருத்து கணிப்புகள், எங்களுக்கு என்று 20 வருஷத்துல எங்களுடைய பழக்கம் எவ்வளோ வெல் விஷர்ஸ் எங்களுக்கும் இருக்காங்க. அனைவருடைய கருத்து 2026 கூட்டணி மந்திரி சபை அமைய நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து விஜய் மட்டும்தான் அந்த ஆப்ஷனை கொடுத்திருக்காரு. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி அப்படிங்கிற அவர் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. மத்த அதிமுகவோ மத்த கட்சிகளோ வந்து அந்த உறுதிமொழியை கொடுக்கல. தேமுதிக வந்து போற கூட்டணிகள்ல வந்து நீங்க போகும்போதே அந்த அந்த கண்டிஷனை வச்சுட்டு தான் கொடுக்கலாம் நுழைவீங்களா? இல்ல, நாளைக்கு என்ன யார் யார் கூட்டணி அமைக்க போறாங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா? யார் யார் எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றேங்க உங்களுக்கு. யார் யார் எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியும்னு யாராவது சொல்ல முடியுங்களா? முடியாது. நாளைக்கு எது வேண்டும் என்றாலும் நடக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்றைக்கு நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய தமிழ்நாட்டில் இந்த முறை அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் உறுதியா அந்த சொல்றேன். விஷயத்துல வந்து விஜய் வந்து ஏற்கனவே திமுக எதிரி, பாஜக எதிரி அப்படிங்கறத வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. மத்த கட்சியினால அப்படி சொல்ல முடியல, என்ன காரணம்? ஏன்னா அவங்க 2 கட்சியும் ஆட்சியில இருந்திருக்காங்க. அதனால அவங்களால உறுதியா சொல்ல முடியல. தேர்தலுக்கு பிறகு என்ன முடிவுகளோ அதற்கு பிறகு நிச்சயமாக அந்த ஒரு களம் உருவாகும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க பேசுறப்ப பல துரோகங்களை நாங்க பார்த்தோம். துரோகங்கிறது உங்க கட்சிக்கு பண்ணவங்களா, இல்ல கட்சியில இருந்து விலகி போனவங்களா, இல்ல உங்களுக்கு சீட்டு எம்பி சீட்டு பார்லிமெண்ட் நியமனம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தராம ஏமாத்தாங்களா? யாரு துரோகி, யாரு துரோகி? எல்லாமே நீங்க சொன்ன அத்தனையும் அதுல உள்ளடங்குதுங்க. எல்லாமே நீங்க சொன்னீங்களே அத்தனையும் அதுல உள்ளடங்குது. கேப்டன் வந்து 2011 எதிர்கட்சி தலைவரான போது 29 எம்எல்ஏ ஜெயிச்சோம். அதற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த பல்வேறு துரோகங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாமே பார்த்து கடந்து வந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக, தெளிந்த ஓடையாக, பூரண கும்பமாக எந்த சலசலப்புகளுக்கும் நாங்கள் கலங்காம ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுதான் என்னோட கருத்து. அவரு நாங்க வந்து இப்போதைக்கு எங்க கூட்டணி யாரோடுன்னு நாங்க சொல்லல, அவ்வளவுதான். ஆனா அவரு உடனே சொல்லியிருக்காரு 2026 கட்டாயம் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா தரப்படும் என்று ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டார். பட் அதனாலதான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி. ஏன்னா இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலுக்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற
எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு ஒரு சிறந்த முறையில ஒரு கூட்டணி அமைக்கணும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அது மக்கள் விருப்பமும் கழகத்தினர் விருப்பத்தையும் நாங்க ஏத்து அது பிரகாரம் அமைப்போம். அப்படி உறுதி கொடுத்தவர் உங்களை ஏமாத்திருக்காரு, அது அதை பத்தி என்ன? ஏமாத்துனாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க நீங்க அதை பாத்தீங்க அப்போதைக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு இல்ல பிரச்சனை வந்து எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு உங்களுக்கு எதுவும் இல்ல தெரியாது. பப்ளிக்ல அறிவிச்சாரு, பப்ளிக்ல அவர் நீங்களும் வந்து அறிவிச்சீங்க. இல்ல நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க வந்து 5 எம்பி உறுதி செய்யப்பட்ட போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு எழுதி கையெழுத்து தரப்பட்டதுதான். ஆனால் அதுல வந்து வருஷம் போடல. அப்போ நாங்க வந்து வருஷம் போடணும் அப்படின்னு கேட்டபோது புரட்சி தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. அதனால வருஷம் போடாம நாங்க தரோம். என்னுடைய வார்த்தை தான் இங்க முக்கியம். உறுதியாக உங்களுக்கு ராஜ்யசபா தரப்படும் அப்படிதான் அவர் அன்னைக்கு அடுத்த சொன்னாரு. வருஷம் வந்து அது எந்த வருஷங்கிறது அதுல சொல்லாததுனால நாங்க 2025 நாங்க நினைச்சிருந்தோம். அவர் அத 2026ன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒழிய இதுக்காக தான் கூட்டணி மாறுது, இதுக்காக தான் அடுத்த கூட்டணி போறோம், அதுக்காக தான் கூட்டணி அமைக்கிறோன்றதுக்காக எதுவுமே கிடையாது. அது முடிந்த கதை. இனிமேல் வருகின்ற கூட்டணி நிச்சயம் தெளிவாக நாங்க எடுப்போம். அது நீங்க கடுமையான அறிக்கைனா விட்டீங்கன்றாதீங்க அவர். முதுகில குத்தி விட்டாரு ம்? அப்படின்னு முதுகில குத்தி கடுமையான விட்டாரு அறிக்கைனா அறிக்கை. என்ன வெளியிட்டீங்க என்ன அதே இருக்கீங்க? சமயம். என்ன அறிக்கை? அவர் முதுகுல குத்துக்கிட்டாரு, எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய இல்ல விமர்சனங்களை அதுவும் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லாத வார்த்தையை இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, கூத்தாடின்னு. அது மாதிரி நான் நீங்க சொன்னா சொல்ல அ கூத்தாடின்ற யாரோ ஒரு சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல இல்ல, முடியாது. நீங்க வந்து நேற்று நான் வந்து சொல்றத காவல் அப்படின்னு அதே சொன்னீங்க. மாதிரி இதே வார்த்தையை எங்க வாயில நாங்க சொல்லவே இல்ல. இப்ப நீங்க சொல்றது முதுகுல குத்துறதுன்றதை என் வாயில எங்கேயுமே நான் பதிய வைக்கல. எங்கள் சென்னையில எங்க கட்சி மீட்டிங் உள்ள ஆலோசனை கூட்டத்தில் எங்க நிர்வாகிகளிடம் நாங்கள் எங்க கட்சியின் வளர்ச்சியை பத்தி அடுத்த கூட்டணியை பத்தி பேசும் பொழுது வெளியே நின்றுகிட்டு இருந்த உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அவர்களாக திரித்து போட்ட ஒரு வார்த்தை தான் அது. அதனால அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தவும் இல்லை, அதை நாங்க சொல்லவும் கிடையாது. இது பத்திரிகையாளர்களாக அதை வந்து திரித்து போட்ட ஒரு வார்த்தை.